ஜிஎஸ்டி வரி குறைப்பு திங்கட்கிழமை அமலுக்கு வரும் நிலையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை நுகர்ந்து மக்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலிமை கூட்ட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். அவர் பேசியது என்ன, பிரதமர் உரையின் சாராம்சம் என்ன, விரிவாக பார்க்கலாம். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாளை முதல் அமலுக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர், ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்கும் மாற்றங்கள் நாட்டின் வளர்ச்சியை மேலும் விரிவுபடுத்தும் எனவும் வணிகத்தை எளிதாக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழா நாளை முதல் தொடங்குவதை குறிப்பிட்டு பேசிய பிரதமர், நவராத்திரி திருவிழா நாளை தொடங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். நவராத்திரியின் முதல் நாள் முதல் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை நோக்கி நாடு ஒரு முக்கியமான அடியை எடுத்து வைக்கிறது. நாளை நவராத்திரியின் முதல் நாள். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வரும் என்று கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி தற்போது வரை 4 வகையாக பிரித்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 5, 12, 18, 28 என 4 வகையாக பிரிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரி இனிவரும் காலங்களில் 5, 18 என 2 வகையாக மட்டுமே வசூலிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இந்த அறிவிப்பு பரவலாக வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த புதிய நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதனால் பல பொருட்களின் விலைகள் குறையும். இந்த அறிவிப்பை தீபாவளி பரிசு என்று பிரதமர் மோடி பாராட்டியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து நாட்டு மக்களோடு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த வருடம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வருமான வரி சலுகைகள் மற்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி குறிப்பு காரணமாக பொதுமக்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு கட்டுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் சுதேசி கொள்கை எப்படி நாட்டுக்கு கை கொடுத்ததோ அப்படியே சுதேசி பொருட்கள் இந்திய பொருளாதாரத்தை வளர்க்க தற்போது ஊக்கமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டு பேசியுள்ளார். அனைவரும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை கர்வத்துடன் வாங்க வேண்டும் எனவும் வணிகர்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை கர்வத்துடன் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கோரிக்கை வைத்துள்ளார். சர்வதேச ரீதியான இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் 50% வரி மற்றும் இந்திய ஐடி துறைக்கு ஊக்கமாக இருக்கும் H-1B விசா கட்டணம் 100 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சவால்களை இந்திய பொருளாதாரம் சந்தித்து வரும் நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொருட்கள் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளான நாளை முதல் இந்திய நுகர்வோருக்கு சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது என்று குறிப்பிட்ட அவர், வரி குறைப்பு காரணமாக நுகர்வோர் ஆர்வத்துடன் பண்டிகை காலத்தில் பொருட்களை வாங்குவது இந்திய பொருளாதாரத்திற்கு ஊக்கமாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். இதை படிக்கல்லாக பயன்படுத்தி இந்திய உற்பத்தியாளர்கள், குறிப்பாக குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையை விரிவாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்தால் இந்திய சந்தை மட்டுமல்லாது சர்வதேச சந்தையிலும் சிறு குறு நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்கள் அமோகமாக விற்பனையாகும் என குறிப்பிட்ட அவர், பொருட்களின் விலை குறைவதால் பணவீக்கம் குறையும் எனவும் குறிப்பிட்டு பேசியுள்ளார். இதனால் ஏழை மக்கள், நடுத்தர வர்க்கத்து மக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் வேளாண் துறையினர் பலரும் பலனடைவார்கள் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியுள்ளார்.